வணக்கம். வாழ்க வளமுடன். மிதுன லக்கணம். மிதுன லக்கணக்காரர்களுக்கு ஆகாத, நடக்கக்கூடாத, வரக்கூடாத திசை என்று சொன்னால் அது செவ்வாய் திசையாகத்தான் இருக்க முடியும். இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் திசை வருகின்ற பொழுது அவர் 6-11 கூடிய ஆதிபத்தியங்களை செய்வார். இந்த 6-11 ஆதிபத்தியம் என்பது செவ்வாயினுடைய ஆதிபத்தியம். அவர் இந்த மிதுன லக்கணத்திற்கு மிதுன லக்கண அதிபதி புதனாக இருப்பதனால் அவருக்கு நேர் எதிரியானவர் செவ்வாய். அந்த அடிப்படையிலே அவர் 11 கூடிய ஆதிபத்தியத்தை செய்வதை விட 6 கூடிய ஆதிபத்தியத்தை தான் அவர் செய்வார். அதிகமாக 6 கூடிய வீட்டு பலனைத்தான் கொடுப்பார். கடன், நோய், எதிரி என்றெல்லாம் அவர் கொடுப்பார். இந்த காலகட்டத்திலே மிகவும் கவனமாக மிதுன லக்கணக்காரர்கள் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு தேவையில்லாத உடல் ஆரோக்கிய குறைகளை இந்த செவ்வாய் திசையிலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை போன்று கடன்கள் அதிகமாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த காலகட்டங்களில் எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். செவ்வாய் கெடுபலன்களை அதிகமாக கொடுப்பவராக இருந்த போதிலும் அவர் தன்னுடைய வலுவை இழந்து நீசமாகவோ பகை வீடுகளிலோ இருக்கின்ற பொழுது தன்னுடைய தன்மையை குறைப்பார். ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அதிகமான கெடுபலன்களை செய்வார். இந்த திசை நடக்கும் பொழுது கவனமாக மிதுன லக்கணக்காரர்கள் இருக்க வேண்டும். இந்த லக்கணக்காரர்களுக்கு மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மிருகசீரிடம் நட்சத்திரம், ரிஷப மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை ஆரம்ப திசையாக வரும். அது மாதிரி கன்னி ராசியிலே சித்திர நட்சத்திரம், அதாவது கன்னி, துலாம் ராசி அன்பர்களுக்கு இது முதல் திசையாக வரும். அதை போன்று மகர கும்ப ராசிகளுக்கு பிறந்தவர்களுக்கு அவிட்ட நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் இருப்பதால் இது முதல் திசையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள் இந்த மிதுன லக்கணத்தில் மிதுன லக்கணம் உடையவர்கள் செவ்வாய் திசையில் பிறந்திருந்தால் அவர்கள் இந்த மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்திருப்பவர்களுக்கு மிதுன லக்கணமாக இருந்தால் அவர்கள் அந்த செவ்வாய் திசை நடக்கின்ற காலகட்டங்களிலே அவர்கள் இந்த 6ஆம் ஆதிபத்திய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த காலகட்டங்களில் மிகவும் கவனமாக இருந்து அதை கடந்து செல்ல வேண்டும் என்பதை இந்த காணொலியிலே உங்களுக்கு விளக்கியுள்ளேன். நீங்கள் எந்த லக்கணத்துக்கு எந்த திசை கூடாது என்பதை மட்டும்தான் இப்பொழுது நான் இங்கே விளக்கிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்து ஒவ்வொரு லக்கணமாக 12 லக்கணங்களுக்கும் கூடாத திசை, வரக்கூடாத திசை, துன்பம் தரக்கூடிய திசை என்றால் எது என்பதை தொடர்ந்து காணொலியில் வழங்குவதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த காணொலியை அனைவரும் கண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.